ஏன்னா ஏடிஎம்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான கட்சி, அம்மா இருக்கிற வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி, அசைக்க முடியாத ஒரு கட்சி, சென்ட்ரல் லெவல்ல போட்டி போடுற ஒரு ஒரு இது கொடுத்த டஃப் கொடுத்த ஒரு கட்சி. மோடியா இந்த லேடியான்னாங்க அந்த அம்மா, அந்த அளவுக்கு, பிகாஸ் ஷி ஹேவிங் தட் மச் கேப்பபிலிட்டி, அந்த அளவுக்கு நாலேஜ். அந்த மாதிரி ஒரு கட்சியை இவர் கையில போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு குப்பையாகி போயிடுச்சு. ஏன்னா ஒரு லீடர்ஷிப்கே இவர் மக்கள் எப்படி எடுத்துட்டாங்கன்னா இவர் லீடர்ஷிப்க்கு தகுதி கிடையாதுன்ற மாதிரி கணிச்சுட்டாங்க. அதனால அந்த கட்சி நாசமா போய் நிற்கு, உடைஞ்சிட்டு இருக்குது, ஸ்பிட் ஆயிட்டு இருக்கு, உடைச்சிட்டு இருக்கிறாங்க. சென்ட்ரல் அதை உடைச்சு ஸ்பிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் வெளியே வந்தார், விஜய் கூட போய் சேர்ந்தார், அவர் பேர் என்ன, செங்கோட்டையன் வெளியே வந்தார். செங்கோட்டையன் இத்தனை வருஷமா இருந்ததுல அவர்ல ஒரு ரிமார்க் கூட கிடையாது. ஹி இஸ் a வெரி குட் லைக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அவர் அந்த பிளானிங் பண்றதுல ரொம்ப நல்ல பிளானர். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு. ஜெயலலிதாவே இந்த மீட்டிங் எங்க நடத்தணும், நான் போகணும், பண்ணலாமா வேணாமான்னா இவர் வேணாருன்னா அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க பிளான். அந்த மாதிரி ஒரு ஆள் அவரை அசால்ட்டா தூக்கி வெளியே போட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் இல்லாத, அரசியல் நாலேஜ் இல்லாதது தான் இதனுடைய ரீசன். அப்போ அவர் வந்தார். இது ஒரு தாவேக்காக்கு விஜய்க்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி கரெக்டா எடுத்துட்டார், யூஸ் பண்ணிக்கிட்டார். மேபி தாவேக்கா ஜெயிக்குதா இல்லையா அதெல்லாம் மேட்டர் கிடையாது, பட் அந்த கட்சியை பேஸ் ஸ்ட்ராங் பண்றதுக்கு கரெக்டான ஒரு ஆள் செங்கோட்டையன். இப்போ என்ன ஆகும்னா ரெண்டு பாசிபிலிட்டி என்னுடைய இது கணிப்புல. ஒன்னு, இழுப்பாரில டிஎம்கே ஜெயிக்கணும், ஜெயிச்சுதான் ஆகணும். ஜெயிக்கல இனிமேல் டிஎம்கே ஜெயிக்க முடியாது, ஜெயிச்சுதான் ஆகணும். ஜெயிச்சா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா விஜய் வருவார். ஏடிஎம்கே வர்றது ரொம்ப கஷ்டம். இல்ல விஜய் ஜெயிப்பார், ஆப்போனண்டா டிஎம்கே வரும். இதுதான் எங்களுடைய கணிப்புல இருக்கு. இதை டிஎம்கே கையில தான் இருக்கு, எப்படி காப்பாத்திக்கணும்.